Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா 3 லைன் டிரா பண்ணிருக்கேன். பாருங்க ஃபர்ஸ்ட் லைன் வந்து டிரா பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் லைன் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். தேர்ட் லைன் போடும்போது கொஞ்சம் கேப்பை கம்மி பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம போடுற ஸ்டிட்ச் வந்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் வெளியில எடுத்துட்டு செகண்ட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். திரும்பவும் தேர்ட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப அதை அப்படியே கீழே கொண்டு வந்து தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஓகேவா? பாருங்கள், செகண்ட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப ஒரு தேர்ட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லைனில் எங்கே ஸ்டார்ட் பண்ணாமல் அங்கேயே கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், செகண்ட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச், தேர்ட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் கொண்டு போட்டுட்டு கீழே நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணோமா அந்த லைன்லேயே கொண்டு வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்படி தான் வந்து இந்த ஸ்டிச்சை நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டிச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளவர் டிசைனில், லீஃப் டிசைனில் இதிலலாம் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம், அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஓகேவா? மேலே ஒரு செயின் ஸ்டிச், அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா வீடியோ மியூட்டில் போட்டு பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்டிச்சை நம்ம ஒர்க் பண்ணணும். கவனமாக பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. ஸோ அதனால் இதுக்கான ஷேப்பை நீங்களே ஒர்க் பண்ணி பாருங்கள். நான் என்னென்ன ஷேப்புங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இதை ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிவிட்டு இதை சுற்றியும் வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கணும். நான் வந்து இங்கே வந்து இன்னாட் போட்டு முடிச்சுக்கிறேன். வந்து இன்னாட் போட்டாச்சு. இப்போ இதை சுற்றியுமே வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கணும். செயின் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். என்னென்ன ஷேப் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இதுதான் அந்த ஷேப்பு.
ஸோ இது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு இது இந்த லீஃப் சொல்கிற பாருங்கள், பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழேருந்து ஃபஸ்ட் லைனாக வச்சுக்கணும், செகண்ட் லைன் இது வந்து தேர்ட் லைனாக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் இங்கேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்து இங்கே ஒரு செயின் ஸ்டிச், அதே ஸ்டிச்சை மேலே ஒரு ஸ்டிச் போடுவோம் செயின் ஸ்டிச், அதை கீழே திருப்பி கொண்டு வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும், இப்படி ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இதுக்கும் கீழே வந்து ஒரு ஹாஃப் ஹவர்ஸ் போட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் இங்கே திரும்பி இப்படி வரணும். ஓகேவா? போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.